நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை, நவராத்திரி பூஜையை பத்தி பேசுறேன். நவராத்திரி 9 நாள், முதல் 3 நாள் துர்க்கைக்கும், 2வது 3 நாள் லக்ஷ்மிக்கும், 3வது 3 நாள் சரஸ்வதிக்குன்ட்டு நமக்கு தெரியும். இதுல நமக்கு தேவையானது காரிய சித்தி, ஐஸ்வர்யமும் மற்றும் சௌந்தரியம். சௌந்தரிய லகரி எண்ணிட்டே ஒரு ஸ்தோத்திரம் இருக்குன்றது நமக்கு தெரியும். சரி, என்ன பாராயணம் பண்ணலாம்னா லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசக்தி, துர்கா அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், சரஸ்வதி அஷ்டோத்திரம் வச்சு பாராயணம் பண்ணு. இதற்கென்னால வசத்தியான ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கு, சகல கலாவல்லி மாலை ஸ்தோத்திரம் இருக்கு. இது காலையிலையும் சாயந்தரமும் பாராயணம் பண்ணணும். இல்லை மேடம், நாங்கள் வேலைக்கு போகிறவங்க எங்களால் முடியுமான்னா ஒன்றும் பரவாயில்லை. நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு போகிற பஸ்ஸில் போகிறப்போ இல்லை ட்ரெயினில் போகிறப்போ ட்ராவலிங்கில் அதை படிக்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் எந்நேரம் ஆனாலும் சாயந்தரம் விளக்கேற்றணும், 2 வேளையும் விளக்கேற்றணும். அப்போ இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் முக்கியமாக சக்கரை பொங்கல் வடை படைச்சாலும் நீங்கள் பண்ண வேண்டியது பானக்கம் இந்த 9 நாளும் அம்பாளுக்கு படைக்கணும். பானக்கம்னா வெல்லமும் சுக்கும் ஏலக்காய் ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தோட கலந்து அம்பாளுக்கு தாக சாந்திக்குன்னு பண்ணணும். கடைசி நாள் ஸ்பெஷல் தாம்பூலம். அது என்னன்னா, உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸு இது சிறப்பாக பண்ணுவாங்க. அங்கெல்லாம் அஷ்டமி திதியை ரொம்ப விமர்சையாக கன்னியாப்பெண்கள்லாம் கூப்பிட்டு கொண்டாடுவாங்க. அன்னைக்கு அவங்க நம்ம இந்த ஸ்வீட் பீடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்க ஆற்றுலேயே பண்ணுவாங்க. குல்கந்து, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நமக்கு அது தெரியலன்னாலும் கடைகளில் நார்த் இந்தியன் பீடா ஷாப்பில் ஸ்பெஷல் ஸ்வீட் பீடா கிடைக்கும். அது கடைசி 9வது நாள் அம்பாளுக்கு படைச்சிட்டு அந்த பீடாவை அந்த வீட்டு எஜமானி யார் அந்த நவராத்திரி பூஜை விளக்கேற்றி பூஜை பண்றாங்களோ அவங்க சாப்பிட்ற பட்சமா இருந்தால் இந்த பீடாவை கொடுக்கணும் அம்பாளுக்கு. இல்லை எங்களுக்கு நான் வெத்தலை பாக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் பீடா சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களா இருந்தால் தயவுசெய்து இந்த ஸ்பெஷல் தாம்பூலம் வேண்டாம். ஆஸ் யூஷுவல் வெத்தலை பாக்கு, பொட்டலம் பாக்கோ களிப்பாக்கோ வச்சு நீங்க தாம்பூலம் கொடுத்துக்கோங்க. முக்கியமா வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, ஐப்ரோஸ் திருத்தக்கூடாது, அப்புறம் அழக்கூடாது. இந்த 4 காரியங்களும் இந்த 9 நாள் செய்யக்கூடாது. அம்பாளுக்கு தேவையானது முதல்ல பக்தி, ஸ்ரத்த. அதுக்கப்புறம் விமர்சையா நைவேத்தியம் பண்ண முடியலனாலும் முதல் 3 நாள் துர்க்கைக்கு எலுமிச்சப்பழ சாதமும் பானகம், 2வது 3 நாள் லக்ஷ்மிக்கு பால் பாயசமோ அல்லது கேசரியோ ஏதோ கலந்து பானகம். 3வது சரஸ்வதி உகந்த நாட்கள்ல முதல் 2 நாள் அவுள் பாயசம் நைவேத்தியம் பண்ணிக்கோங்க பானகத்தோட. 3வது உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வந்துடும், வடை பாயசத்தோட சமர்ப்பிச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு பக்தி ஸ்ரத்த வேணும். 9 நாள் நவராத்திரி முடிச்ச பிறகு 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்துக்கு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் விநாயகர் வன்னி மரத்துக்கு கீழே இருந்தாலும் இன்னும் ரொம்ப சிறப்பு. அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள், குங்குமம், புஷ்பம், 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், ஊதுவத்தி, பழம், வெத்தலைப்பாக்கு. அங்க மரத்துக்கு போய் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு 2 தீபம் ஏற்றி வச்சு அந்த மலர்களால் அங்க அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள இருக்க கோரிக்கைகள் அனைத்துமே சொல்லிவிட்டு அந்த மரத்தை பிரதட்சணம் பண்ண முடியும்னா 12 முறை வலம் அங்கிருந்து வன்னி மரத்துக்கிட்ட வன்னி மரத்து பட்டையோ அல்லது மண்ணோ வன்னி இலையோ வீட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. முடிந்தால் அதை 4 பாகமா பிரித்து கொள்ளுங்க. ஒன்று அரிசி டப்பால போடணும், இன்னொன்று நிலவாசப்படியில கட்டணும், அடுத்தது பணப்பெட்டியில வைத்துக்கொள்ளணும், இன்னொன்று தங்க நகைகள் வைத்திருக்கும் டப்பாவில் அந்த வன்னி மரப்பட்டையை போடணும். இது வச்சிங்கன்னா இந்த தேவையில்லாத செலவுகளை தடுக்கப்படும். அதே மாதிரி அடுக்கிறோம் நிறைய பேர் சொல்றது மேடம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு மேடம், சம்பாதிக்க எல்லாமே செலவாயிடுது, என்ன பண்றது, சேமிக்கவே முடியல, அந்த நிலைமை மாறும். அதே மாதிரி நகைகள் நம்ம தேவைக்கு தான் வாங்கிக்கிறோம், சம்டைம்ஸ் பேங்க்ல ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவது உண்டு. இந்த வன்னிமர பூஜை பண்றவங்க அத்தனை பேருக்குமே அந்த தொல்லைகள் விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக 25 வருஷமா நிறைய பேருக்கு இதை எடுத்து கொடுத்துருக்கேன்.
எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்காங்க. இதே பூஜை நீங்களும் பண்ணி பயன்பெறுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.